சில நேரம் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு தோணும். சில நேரம் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்னு தோணும். ஆனா ரிலேஷன்ஷிப்ல நம்ம சொல்ல பயப்படுற விஷயங்கள் தான் நம்ம உண்மையான ஐடென்டிட்டிய மறைச்சு வச்சிருக்கோம். வணக்கம், ரிலேஷன்ஷிப் இமோஷனல் சேலஞ்ச்ல இன்னைக்கு டே 13. நான் நல்ல பார்ட்னரா இல்லைன்னு சில நேரம் தோணுது. கான்ஃபிடன்ஸ் இல்ல. நீ என்ன கம்பேர் பண்ணிடுவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ரிஜெக்ஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில இன்செக்யூரிட்டிஸ நம்ம இயர்ஸா கேரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு அழகான சிரிப்புக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நடிப்போம். ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? என்னைக்கு நீங்க வல்னரபிளா இருக்கீங்களோ அன்னைக்கு இன்டிமசி ஜாஸ்தியா இருக்கும். என்னைக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களோ அங்கதான் இன்டிமசி நல்லா இருக்கும். நம்ம மாஸ்க ரிமூவ் பண்ணும்போது தான் ஜென்யூன் கனெக்ஷனே ஆரம்பிக்கும். உண்மையா இருக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. சைக்கலாஜிக்கல் சேஃப்டி. அப்படின்னா அப்படின்னா உங்க பார்ட்னர் உங்ககிட்ட ஏதாவது சொல்லும்போது அவங்களை கிண்டல் அடிக்க கூடாது, அட்வைஸ் ஓவரா கொடுக்க கூடாது. என் உண்மையான செல்ஃபை காட்டினாலும் என்ன அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கோ அங்கதான் ட்ரஸ்ட் க்ரோவே ஆகும். இன்னைக்கு சேலஞ்ச் ரொம்ப கரேஜியஸான சேலஞ்ச். உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க யார்கிட்டயுமே ஈஸியா ஷேர் பண்ணாத ஒரே ஒரு இன்செக்யூரிட்டியான ஃபீலை மட்டும் ஷேர் பண்ணுங்க. மேபி உங்களுக்கு அழுக வரலாம், மேபி ரொம்ப அமைதியான சுச்சுவேஷனா இருக்கலாம். ஆனா அது வீக்னஸ் கிடையாது. ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்பவுமே ரெண்டு இம்பர்ஃபெக்ட் பர்சனை ஒன்று சேர்த்துறதான். அங்க ரெண்டு பேருமே பர்ஃபெக்டா இருக்கவே முடியாது. உங்க ஹார்ட்ல மறைச்சு வச்சிருக்கிற ஒரே ஒரு இன்செக்யூர் ஃபீலை உங்க பார்ட்னர் கூட ஷேர் பண்ணுங்க. ஆத்தென்டிசிட்டிக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். அன்புடன் பவித்ரா.